What was the meeting all about, sir? What was we discussed, sir? அண்ணன் கேளு அண்ணன் பேட்டி கொடுப்பாரு அண்ணன் பேட்டி What was the meeting all about, sir? என்ன டிஸ்கஷன் நடந்தது? இன்னும் 3 நாள் தான் இருக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு. பொதுவாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சியாக தேர்தல் முடிவு எப்படி இருந்தது என்பதை கேட்டறிந்து கொண்டார்கள். பொதுவாக எல்லோருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரை பற்றி மீடியா கிட்ட சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறோம். 3-4 நிதி பார்த்திருக்கிறீர்கள். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, அதற்கு பிறகு இனப்புரட்சி, அதுக்கு பிறகு சோசியலிச புரட்சி. நாளை 4ஆம் தேதி நடைபெறப் போவது விசில் புரட்சி. உலகமே வியக்கத்தக்க அளவிற்கு வரப்போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். அண்ணன் கேளு அண்ணன் பேட்டி கொடுப்பாரு அண்ணன் பேட்டி என்ன டிஸ்கஷன் நடந்தது? இன்னும் 3 நாள் தான் இருக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு. பொதுவாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சியாக தேர்தல் முடிவு எப்படி இருந்தது என்பதை கேட்டறிந்து கொண்டார்கள். பொதுவாக எல்லோருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரை பற்றி மீடியா கிட்ட சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறோம். 3-4 நிதி பார்த்திருக்கிறீர்கள். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, அதற்கு பிறகு இனப்புரட்சி, அதுக்கு பிறகு சோசியலிச புரட்சி. நாளை 4ஆம் தேதி நடைபெறப் போவது விசில் புரட்சி. உலகமே வியக்கத்தக்க அளவிற்கு வரப்போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். அண்ணன் கேளு அண்ணன் பேட்டி கொடுப்பாரு அண்ணன் பேட்டி என்ன டிஸ்கஷன் நடந்தது? இன்னும் 3 நாள் தான் இருக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு. பொதுவாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சியாக தேர்தல் முடிவு எப்படி இருந்தது என்பதை கேட்டறிந்து கொண்டார்கள். பொதுவாக எல்லோருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரை பற்றி மீடியா கிட்ட சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறோம். 3-4 நிதி பார்த்திருக்கிறீர்கள். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, அதற்கு பிறகு இனப்புரட்சி, அதுக்கு பிறகு சோசியலிச புரட்சி. நாளை 4ஆம் தேதி நடைபெறப் போவது விசில் புரட்சி. உலகமே வியக்கத்தக்க அளவிற்கு வரப்போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர்.